ஹலோ மக்களே, ஒரு குட் நியூஸ் உங்ககிட்ட ஒன்று சொல்ல போகிறேன். தாவேக்கா கட்சி 108 எம்எல்ஏக்கு சட்டமன்ற தொகுதி ஜெயிச்சிருக்கு. இது சும்மா அருமையான பதிவு தான். சும்மா ரெக்கார்டுனா ரெக்கார்டு, அதுக்கு மேலே ரெக்கார்டு. மூவியில் மட்டும்தான் ரெக்கார்டுன்னு பார்த்தா பாலிட்டிக்ஸுமே ரெக்கார்டு, ரெக்கார்டு மேலே ரெக்கார்டு. சும்மா அதிருது, தமிழ்நாடே கொழுங்குது. திமுக பயப்படுது தாவேக்காவை பார்த்து. அடாடா, என்ன போட்டி, என்ன போட்டி. போட்டினா எப்படி இருக்கணும்? கட்சி தொடங்கி இன்னும் 2-3 வருஷத்துக்குள்ளே இப்படி ஒரு சாதனையா? எம்ஜிஆருக்கே இல்லாத இந்த சாதனை 35% ஜெயிச்சிருக்காங்க. பெரம்பலூர்லேயும் நம்ம தலைவர் ஜெயிச்சிருக்காப்புல, திருச்சி கிழக்குலையும் ஜெயிச்சிட்டாப்புல. டேய் சாட்டை, உனக்கு இருக்குடா ஓட்ட, நீ என்னடா பேசுகிற? தலைவன் ஜெயிச்சிட்டான்டா, எல்லாருக்கும் வாயில் ஐஸ்கிரீமை கொடுத்துட்டான்டா. இதாண்டா வெற்றி. திமுக முதலமைச்சரே குளத்தூர்ல தோத்துட்டாருடா. டேய், இதாண்டா வரலாறு. தலைவன் அடுத்த எம்ஜிஆர் இல்லை, விஜய் அப்படின்னு எழுதிட்டோம் வரலாறு. என்ன சொன்னீங்க? கூட்டம் ஓட்டா மாறாது. நீங்கள் இந்தோ மாறிடுச்சு. கூட்டம்லாம் ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னீங்க, இந்தோ ஓட்டு போட்டாச்சு. இவர் 2-3 எம்எல்ஏ தான் ஜெயிப்பேன்னு சொன்னீங்க, இந்தோ 108 ஜெயிச்சாச்சு. கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியும்னு சொன்னீங்க, கூட்டணி இல்லாமையும் ஜெயிச்சாச்சு. இதுக்கு மேலே என்னடா பண்ணணும்? நாங்கள் என்ன தான் பண்ணணும்? சும்மா சொல்லி அடித்தான் பாரு தலைவன். அதுதான் இனிமே தமிழ்நாடே தலைவன் கண்ட்ரோலு. சும்மா அந்த அல்லு சில்லு எல்லாம் ஓர ஒதுங்குது. இந்த எவன்லாம் இந்த டிஎம்க்கு ஒத்தடிமையெல்லாம் இனிமேல் பேசக்கூடாது சொல்லிட்டேன். அச்சு ஓட விட்டுருவோம். பார்த்தா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். என் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, மன்னிச்சிடுங்க. ஓகே, நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மள என்ன நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்க. பண்ணுங்கள்.